2 திராவிட கட்சிகளும் ஐயையோ அவசரப்பட்டோமே அப்படின்ட்டு இப்போ பயங்கர வருத்தத்தில் இருக்காங்களாம். நைட்டெல்லாம் தூக்கமே வரலையாம். அடுத்து என்ன பண்ணலான்ட்டு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஓகே, என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தளபதி நேற்று மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருந்தார். அவர் கொடுத்த ஒவ்வொரு அறிவிப்புக்கும் மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு கிடைச்சிருக்கு. முக்கியமாக ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு தளபதி சொன்னது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் திமுக, அதிமுக கட்சிகளுக்கு தளபதியோட அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தளபதி இப்படி ஒரு அறிவிப்பு கொடுப்பாருன்னு அப்படின்ட்டு 2 கட்சிகளும் எதிர்பார்க்கல. திமுக, அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையாக 2000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பை ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தளபதி மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு 2 கட்சிகளும் ஐயையோ நம்ம அவசரப்பட்டமே, நம்ம சொன்னதை விட 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்களே, மொத்த ஓட்டும் தாவேகா பக்கம் போச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்காங்களாம். இனிமேல் நாம் சொன்ன வாக்குறுதியை மாற்றி சொல்லவும் முடியாது. அப்படியே மாற்றி சொன்னாலும் விஜய் ரசிகர்கள் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்கன்ட்டு கவலையில் இருந்தாங்களாம். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா தளபதி தேர்தல் வாக்குறுதி கொடுத்த அப்புறம் நேற்று நைட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தளபதி அண்ணன் சீர்திட்டம் அப்படின்ற பேரில் பெண்களுக்கு திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு சேலை கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ தளபதியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பெண்களின் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமும் கொடுக்கறதா தளபதி அறிவிச்சிருக்காரு. இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி நாங்களும் தங்கம் கொடுக்கிறோம் அப்படின்ட்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் தொடங்கப்படும். தலைவர் மத்தியானம் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கிறாரு. அதை அப்படியே சுட்டு நைட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை 2000 கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அதிமுகவும் திமுகவும் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ஒருவேளை அறிவிக்காமல் இருந்தாங்கன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 3000 கொடுக்குறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பாங்க. திமுக நாங்கள் 4000 கொடுக்குறோம் அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 2 கட்சிகளும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த நியூஸ் பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.